ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடான உடனேயே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். இது சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா முறுமுறுன்னு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 10 பூண்டு பல் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு போதுமானது. இது வந்து ஒரு 2 to 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வரமிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும் இது வறுபடுறதுக்கு. அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்னதாக புளி துண்டு போட்டுக்கோங்க. லைட்டாக புளிப்பு சுவை வரத்துக்காக புளி போட்டுக்கிறோம் நம்ம. அது அந்த சூட்லேயே வந்து புளி இதாயிக்கும், வெந்துக்கும். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்த நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே நம்ம வறுத்த அதே பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும்னு இல்லை, எந்த ஆயில்னாலும் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூடமாக சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 to 3 போட்டு நல்லா குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிக்கோ, இந்த மாதிரி வணக்கிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா 2ஆக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு நம்ம தொக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி தொக்குலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அடி பிடிச்சிரும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பிளேட்டுக்கு கூட நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், வெங்காய தொக்குல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.